வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு பாயாச ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணியிலே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போட்ட சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அது இன்னும் ரிச் அண்ட் க்ரீமாக டேஸ்டியாக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோ.